ஹாய்ங்க. நேற்று சட்டப்பேரவைக்கு ஓணம் புடவை உடுத்திட்டு எல்லோரும் வந்தாங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். அதர் ஸ்டேட்டோட பண்டிகைகளை எங்கள் மேலே திணிச்சு எங்களை முழுசாக மாற்றிடுங்க. என்ன, எங்கள் பண்டிகையை நாங்கள் மறந்துடும். பொங்கல், தீபாவளி எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களுக்கு உண்மையான ஒரே ஒரு பண்டிகைன்னு அது பொங்கல் மட்டும்தான். அதையும் நாங்கள் மாற்றிடுறோம். கேரளாவில் நாங்கள் கட்டுற புடவையை கட்டி நீங்கள் சட்டசபைக்கு போவீங்களா? போவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள் மக்களை, நீங்கள் சொல்லுங்கள். கேரளாவில் நம்ம உடையை அணிஞ்சிட்டு கதர் ஆடையை அணிஞ்சிட்டு போவாங்களா? போக மாட்டாங்க. அப்போ சிஎம் சார் மட்டும் எப்படி ஓணம் புடவை உடுத்திக்கிட்டு எல்லோரும் வாங்கன்னு சொன்னாங்க? அது எந்த கல்ச்சர்? யார்? அவங்களுடைய அது கலாச்சாரம், நான் இல்லைன்னு சொல்லலை. அதை எப்படி நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் தமிழர்களுக்குள்ளேயும் பூத்த முடியும்? பண்டிகை தான் அது. இதே நாங்கள் பொங்கல் செலிப்ரேஷன்னா அதை கேரளா ஃபுல்லாக பண்ணுவாங்களா? சொல்லுங்கள். இங்கிட்ட இந்த மாதிரி கூத்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. இங்கிட்டு பார்த்தா கிறிஸ்டின்காரங்களாம் பைபிளை தூக்கிட்டு வந்து மக்களோட மனசை மாற்றி மதத்தை மாற்றி எங்கள் குடும்பத்தில் 2 ஃபேமிலி இன்றைக்கி கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க. நாங்கள் பகவத்கீதையை தூக்கிட்டு வந்தோம், இல்லை வேறு ஏதோ தூக்கிட்டு வந்து உங்களை படிங்கன்னு சொல்லி உங்களை மனசை மாற்றிருக்கோமா? நாங்கள் இப்படி பண்ண மாட்டோம். எந்த காலமும் அது நடக்காது. இப்படியே ஒவ்வொருத்தரும் மதத்தை மாற்றிக்கிட்டு போனால் உண்மையான விவசாயி, உண்மையான தமிழன் எங்கே போயிடுவான்? காணாமல் போயிடுவான். அதனால தான் இப்படி கெட்டதெல்லாம் நேபாளத்தெல்லாம் பூரா அழிஞ்சிட்டு இருக்கு. காரணமே தான் நான் நினைப்பேன். ஒவ்வொரு கெட்டதாக பண்ணுறது அவனுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கும். அந்த கல்ச்சரை நீங்கள் மாற்றணும்னு நினைக்காதீங்க. எல்லா ஸ்டேட்டில் இருக்கிறவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறதில்ல, நம்மளுக்கு கெடுதல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கர்நாடகாரையும் தண்ணி விட மாட்டேங்கிறான், கேரளாக்காரையும் இருக்கிற கொப்பையெல்லாம் கொண்டு வந்து நம்ம பார்டரில் கொட்டிட்டு போகிறான். அப்புறம் எதுக்கு அவங்க இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும்? இது நியாயமாக மக்களே? நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் பேசுகிறது நியாயம்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக போடுங்க. நன்றிங்க.